This industry is always going to evolve. Basics இருக்குல்ல, food, clothing and shelter. Mankind இருக்கிற வரைக்கும் இருக்கும். If you have this idea, இப்படி நான் பண்ணலான்னு யோசிக்கிறேன், I think I'm good at this அப்படின்னா, I think you have to trust yourself and just go for it. அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது அது உங்களுக்கு ஒரு உணர்வு தருதில்ல. For some it feels like a hug. சில பேத்துக்கு என் ஃப்ரெண்டும் என் கூட இருக்கிற மாதிரி இருக்க சொல்லுவாங்க. It's like இது என்னோட கனவு, உங்ககிட்ட இருந்து இது வாங்கணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. Fast fashion is ruling the world. Why didn't you go that way and show us a sustainable way and use all the waste garments or rejected garments and still make a masterpiece out of it? Ashta வந்து what I think being sustainable is using what we already have, அதுக்கப்புறமா causing less harm. Coimbatore corporation generate 200 tons of textile waste மட்டும் ஒரு நாளைக்கு generate ஆகுது. So 8 வச்சு ஏதாவது பேர் வைக்கணும்னு சொல்லி 8க்கு வந்து வேற எந்த பேரும் கிடைக்கல. சான்ஸ்கிரிட் தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அஷ்டான்னு ஒன்று கிடைச்சது. Such a wonderful place. இப்போ நான் வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வரும்போது ஏதோ ஒரு ஹாப்பி மூட் கிடைக்குது ப்ரோ அப்படின்னாரு. Handwoven fabrics are way more durable than naturally dyed fabrics. ஈரோட்டில் வந்து அவ்வளோ தறி இருந்ததாமா. அங்கே நெசவாளர் காலனின்னு ஒன்று இருக்கும். டெய்லி யாராவது தறி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஜென்ரேஷனே இல்லை. எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ளே வேணும். அது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஸ்லோ ஃபேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் பெட்டராக பண்ணணும். பிரதீப் குமாரோட வார்ட்ரோப்பில் ஒரு ஓரமாக அஷ்டா இருந்தால் கூட போதும். அவர் போடணும்னு கூட எங்களுக்கு இல்லை. ஸோ August 27 கோயம்புத்தூரில் ஒரு ஷோ. அன்றைக்கி நைட் பார்த்தா அவர் அந்த சட்டை போட்டுருக்காரு. ஸோ தேட் டே இன் மை லைஃப் நான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கல. இப்போ அஷ்டாக்கு வந்து September 1 வந்து 5 வயசு ஆச்சு. அஷ்டா வந்து தவழ்கிற நிலைமையிலேருந்து நடக்கிற நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. We launched this on September 1. தமிழ் வணக்கம். எல்லாரையும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நவ் அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிராண்ட் ஃபவுண்டர், அவங்களோட ஜேர்னி டு பில்ட் எ சஸ்டைனபிள் க்ளோதிங் பிராண்ட், தட் டூ ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. எப்படி பில்ட் பண்ணாங்க, அவங்களோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் சஸ்டைனபிள் ஃபேஷனில் பெருசாக நான் பிராண்ட்ஸ் நிறையா உருவாகி பார்த்ததில்லை. நம்ம ரீஜன்லேருந்து ஒரு பிராண்டாக உருவாயிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். அண்ட் மோர் ஓவர் அவங்களோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது அவங்ககிட்டே கேட்கலாம். ஸோ வணக்கம் சம்யுக்தா. இட் மீன்ஸ் இமென்ஸ் ப்ளஷர் டு மீ. உங்களை சந்தித்து உங்களோட ஸ்டோரி அண்ட் ஜேர்னியை ரெக்கார்ட் பண்ணுறதுல இட் மீன்ஸ் கிரேட் ப்ரைட் டு மீ. ஏன்னா எவ்ரி டீட்டெயில் கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பிராண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நவ் ஐ ஹவ் கம் டு யுவர் பிளேஸ். இட்ஸ் ட்ரூலி அ சோல்ஃபுல் பிளேஸ் சொல்லலாம். உங்கள் அப்பாவுக்கு அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சச் அ வைஃப்ஃபுல் பிளேஸ். இப்போது நான் வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வரும்போது ஏதோ ஒரு ஹாப்பி மூடு கிடைக்குது ப்ரோ அப்படின்னாரு என்னோட பார்ட்னரும். ஸோ தட் இஸ் ஹவ் டிசைன் ஸ்டுடியோ கேன் பி அப்படின்ற ஒரு விஷனே வந்து செட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட் அண்ட் உங்களோட ஸ்கூலிங்லேருந்து காலேஜ்லேருந்து அண்ட் நவ் டுவர்ட்ஸ் பில்டிங் அ க்ளோதிங் பிராண்ட், அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சம்யுக்தா. நான் அஷ்டாங்கிற ஒரு க்ளாதிங் பிராண்டோட ஃபவுண்டர். ஸோ நாங்கள் எப்போது ஆரம்பித்தோன்னு கேட்டால், ஐ வாண்டட் டு லேர்ன் சூயிங். எனக்கு என்னோட ஸ்கூல்லேருந்து சொல்லுங்கள். Where did you do your schooling? இங்கே கோயம்புத்தூரில் தான், விமல் ஜோதி கான்வென்ட். ஒரு ப்ராப்பர் கான்வென்ட் ஸ்கூல். யூகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே தான். அங்கேயே தான். ஆமாம், ரொம்ப டிசிப்ளின்டாக அப்படியே வளர்ந்து. அப்போல்லாம் ஸ்விங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி, அந்த காலேஜ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜூனில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தது. தே ஹேட் டு போஸ்ட்போன். ஸோ அந்த 1 month வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு லேர்ன் சூயிங். 12th to காலேஜ் கேப்ல அந்த ஒரு மாசம். என்னோட அம்மா she is a tailor. She stitches very well. Then why did you go outside? No, அவங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் சூப்பரா பண்ண தெரியும், பட் the pattern making அதெல்லாம் அம்மாக்கு தெரியாது. So she wanted me to learn. அதனால I went to a sewing class. Basic sewing மட்டும் கத்துக்கிட்டேன். மிஷின் எப்படி ஓட்டுறது, அப்புறம் இந்த மாதிரி எப்படி தைக்கலாம், அந்த மாதிரி எப்படி தைக்கலாம். அங்க எப்படி இருக்குன்னா ஒரு they have a syllabus. இந்த லோக்கல் டெய்லர் அக்கா, டெய்லர் ஆண்டி எல்லாம் வந்து ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க. நீங்க போன உடனே ஸ்டார் நெக் கற்றுக்கணும், ஸ்கொயர் நெக் கற்றுக்கணும், ரவுண்ட் நெக் கற்றுக்கணும், வி நெக் கற்றுக்கணும், இவ்வளோதான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ போட் நெக்னாலே என்னன்னு தெரியாத பீரியட். 2019 தான் ஐ திங்க் போட் நெக். இல்லை 2019 தான் த ட்ரெண்ட் வாஸ் ஸ்டார்டிங்னு வச்சுக்கலாம். இந்த போட் நெக். ஆமாம், சவுத் ஆஃப் இந்தியாவில்.
ஸோ அப்போது நான் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு போய் எனக்கு டெய்லரிங் சொல்லித்தர ஆண்டிட்ட எனக்கு இந்த மாதிரி நெக்கு திஸ் இஸ் கால் போட் நெக்கு எனக்கு இது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க அது ஒன்று தான் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் எனக்கு அது ஒன்று படித்தா போதும்னு இருந்தது. ஸோ தென் அப்படியே ஒரு 30 days போச்சு, காலேஜ் ரீஓப்பன். அந்த காலேஜுக்கு வந்து ஐ ஹேட் திஸ் பிளான், மண்டே ஒரு ட்ரெஸ்ஸு, டியூஸ்டே ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி 5 daysக்கும் 5 dresses மட்டும் தைச்சு வச்சுட்டு நான் தைச்சது தான் போட்டு போவேன் காலேஜுக்கு. ஸோ எவ்ரிடே அதே மாதிரி தான். ஏன்னா அவுட்ஃபிட் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பெரிய விஷயம். இன்னைக்கு என்ன போடுறதுன்னு யோசிச்சா தட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க் டு டூ. அதனால நான் காலேஜ்க்கு வந்து எல்லாத்துக்குமே ஸோ காலேஜ்க்கு வந்து அந்த 5 dresses ஐ யூஸ் டு வேர். ஸோ அதை பார்த்துட்டு என்னோட சீனியர் ஷீஸ் வசுந்தரா, மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஷீ வாண்டட் அ ட்ரெஸ் டு பி டிசைன் பை மீ, எனக்கும் இதே மாதிரி வேணும், எங்கே வாங்குற நீ இவ்வளோ நல்லா இருக்கு ஃபிட் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானே தைச்சது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தான் அவங்க வந்து எனக்கும் ஒன்று பண்ணித்தா அப்படின்னு கேட்டப்போ அவங்களோட ஆர்டர் தான் நாங்கள் செப்டம்பரில் எடுத்தோம். செப்டம்பர் 1 டெலிவர் பண்ணேன். ஸோ 2019. So that was our before you came into this house illa ஆமா. அப்போ நாங்கள் ஒரு பழைய வீட்டில் இருந்தோம் இங்கே எல்ஜிபி நகரில். ஸோ அப்போவும் அஷ்டாவோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ ஸ்பேஸ் இல்லை, மாடியில் சின்னதாக ஒரு ரூமு, அதில் தான் தி ஐடியா க்ரோ அப் லைக் எனிதிங். ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர் ஹூ இஸ் ஆல்சோ த கோ-ஃபவுண்டர் ஆஃப் திஸ் பிளான். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குர்த்தி டிசைன் பண்ணப்போ it didn't have any label or sort of anything. எம்டியா இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஓவர் நைட்ல, லிட்டரலா ஓவர் நைட்ல நானும் எங்க அக்காவும் உட்காந்து என்ன பேர் வைக்கலாம்லாம் யோசிச்சு, ரொம்பலாம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணல, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ திஸ் ஃபேவரட் நம்பர். அப்போ எனக்கு வந்து 8னா அவ்வளோ இஷ்டம், இப்போ அதே தான். ஸோ 5 years அண்ட் ஸ்டில் எப்போவுமே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ 8 வச்சு ஏதாவது பேர் வைக்கணும்னு சொல்லி ஆக்டான்னு வைக்கலாங்கிறது தான் ஐடியா. ஆக்டா. ஸோ என்னோட அப்பா இஸ் அ தமிழ் கவிஞர், தமிழ் பற்று அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அப்பா என்ன கேட்டார்னா, நீ ஒன்று ஆரம்பிக்கிற, புதுசாக ஒன்று பண்ணுற, தமிழில் பண்ணு தங்கம்மா, அது ஏன் இங்கிலீஷில் வைக்கிற அப்படின்னு கேட்டார். ஸோ அஷ்டாவும் இஸ் நாட் ப்ராப்பர் தமிழ், அதில் சான்ஸ்கிரிட்டும் இருக்குது. 8க்கு வந்து வேற எந்த பேரும் கிடைக்கல, சான்ஸ்கிரிட் தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அஷ்டான்னு ஒன்று கிடைச்சது. ஸோ நைட்டோட நைட்டா ஒரு பிளைவுட் எடுத்து எங்க அக்கா வந்து ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து ஒரு எல்லோ கலர் இப்படி அடிச்சு அதில் பிளாக் கலர்ல இஷ்டா அப்படின்னு எழுதுனாங்க. ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து அப்பாவோட ஃப்ரெண்ட் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திருப்பூர்ல, ஹி ஹேஸ் திஸ் கம்பெனி, லேபிள்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுத்தோம். அவர் நெக்ஸ்ட் டே ஹி பிரிண்டட் ஆல் தோஸ் லேபிள்ஸ் அண்ட் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆமாம், அவருக்கு வந்து எங்களன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து அதை பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. நாங்கள் இத்தனைக்கும் அவருக்கு கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் லாட் ஆஃப் லேபிள்ஸை 2 years யூஸ் பண்ணியிருப்போம், அந்த பழைய லேபிளை. ஸோ தட் இஸ் த போர்ட் தட் அஷ்டானாங்க இல்லையா, அதுதான். ஸோ தட் வாஸ் த யூஷுவல் லோகோ. ஆமாம். ஸோ அதை நைட்டோட நைட்டாக பிரிண்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு, ஸோ செப்டம்பர் 1 நான் போய் அந்த அக்காட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ தட்ஸ் வென் ஐ நியூ மேபி என்னால் இன்னொருத்தவங்களுக்கும் தைச்சு தர முடியும், என்ன தாண்டியும் தைக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்காக்கும் அம்மாக்கும் நான் தைச்சிட்டு இருந்தேன். நான் கற்றுக்கிட்டு இருந்தப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என்னை நம்பி எங்கள் அம்மா நிறைய கொடுப்பாங்க, நிறைய ஓல்ட் சாரீஸ், மெட்டீரியல்ஸ், என்ன புதுசு வாங்கினாலும் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதில் தைச்சு கொடு, தைச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி அந்த ட்ரஸ்ட்னால தான் ஐ எம் ஹியர் டுடே. வண்டர்ஃபுல். அந்த ஃபேப்ரிக் சோர்ஸ்லாம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தே themselves gave you fabric or நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணீங்களா? நோ, அதுக்கு வந்து ஐ ஆஸ்ட் அம்மா, நான் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அக்கா கேட்டிருக்காங்க என்ன பண்ணலான்னு கேட்டப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ ப்ராப்பராக பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு 5 டிசைன்ஸ் இருக்கணும், அதை நீ அவங்க கிட்ட காமிச்சு அதில் என்ன வேணும்னு கேட்கணும், அந்த சாய்ஸ் நீ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ நான் சாய்ஸுக்கு எங்கே போவேன், ஃபேப்ரிக் எங்கே போவேன்னு தேடினப்போ நீ தான் கூகுள் பண்ணுவேல, ஏதாவது தேடி கண்டுபிடின்னு அம்மா தான் சொன்னாங்க. ஸோ அப்படி இக்கட் சப்ளையர் ஒருத்தங்க இங்கே சென்னையில் பிடிச்சி, ஹீ இஸ் அ ரீசெல்லர். ஆனால் தட் வாஸ் நாட் ஒரிஜினல் இக்கட் ஃபேப்ரிக் அப்படினாலும் சொல்லிருங்க, பிகாஸ் பார்க்குற மக்கள் கண்டிப்பாக ஐ பர்சனலி நோ, பட் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். ஸோ இக்கட் ஃபேப்ரிக்ஸ் ஆர் நத்திங் பட் ஹேண்ட் woven காட்டன், ஹேண்ட்லூம் காட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த வீவ் பார்த்தாலே தெரியும், it has its own texture and ரொம்ப லைட்டா இருக்கும், unlike all machine made இல்லாம. ஆமா, ரொம்ப அது அந்த ஃபீல்
வேறு மாதிரி இருக்கும் அது போட்டால். ஸோ அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து அப்போது அம்மா கேவ் மீ ஒரு 5,000 கொடுத்தாங்க. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர். ஸோ அவங்க அம்மா இன்வெஸ்ட் பண்ணி ஷி டோல் மீ கெட் 5 டிசைன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு. ஸோ அப்படி ஃபேப்ரிக் வாங்கி அதில் அந்த அக்கா சூஸ் பண்ணி பண்ணது தான். You charged her also? Yeah. That's your first business? Yeah, that's my first business. I charged it very less. இப்போ இருக்கிற price எல்லாம் கம்பேர் பண்ணா it's so but much. But still that matters இல்ல. For you to start something, ஒரு trigger point அங்க இருக்கலாம். ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா, for someone who is a starter, who is about to build something on their own, நீங்கள் வந்து உங்களை ப்ரெசென்டபிள் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட அட்டையரை போட்டுட்டு போனதுலேருந்து யூ காட் அ கிளைண்ட், யூ காட் யர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஸோ தட் இஸ் அகெயின் அ குட்டி ஸ்டோரி பட் அ பெரிய லெசன்ல அங்கே. ஆமாம் ஆமாம். நைஸ். அண்ட் ஆல்சோ த திங், த மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் அஷ்டான்னு கேட்டால், ஐ யூஸ்வலி ஃபிட் இன் டு ஒரு எஸ் இல்லைன்னா எம். எம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், எஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். எனக்கு ரெண்டுக்கும் நடுவில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த பிராண்டு போனாலும் தட்ஸ் மை இஷ்யூ. எஸ் வாங்கினா ஒரு 5 தடவைக்கு மேலே போட முடியாது, எம் வாங்கினா உட்காந்து சைடு பிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ ஐ வாண்டட் டு மேக் சம்திங் ரைட் அட் மை சைஸ். ஸோ தட்ஸ் வாட் அஷ்டா இஸ் டுடே. பெஸ்போக் கலெக்ஷன்ஸ் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக. அருமை. பெஸ்போக் கலெக்ஷன்ஸ்லேயே நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக யோசிக்கலாம் நீங்கள். இதை வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆக்கியிருக்கலாம். why didn't you go that way and choose a sustainable way and use all the waste garments or rejected garments and still make a masterpiece out of it? அந்த தாட் எப்படி வந்துச்சு? அது வந்து இனிஷியலாக நாங்களும் அப்படி தான் இருந்தோம். பார்த்த உடனே ஜிகுன்னு இருக்கிற ஃபேப்ரிக்ஸ். ஐ டென்ட் நோ த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இட். பிகாஸ் நான் வந்து ஒரு ஆர்ட் ஸ்ட்ரீம் படிச்சுட்டு கொஞ்சம் கூட டெக்ஸ்டைல் ரிலேட்டடாகவே இல்லை. எனக்கு காட்டனுக்கும் பாலியஸ்டருக்கும் கூட வித்தியாசம் தெரியாது அப்போ. துணி தானே. ஆமாம், எல்லாம் துணி தானே, எல்லாம் போடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வாங்கலாம், எது பார்க்க நல்லா இருக்கோ அது வாங்கலாம்னு சொல்லி இங்கே லோக்கலில் டவுன் ஹாலில் போய் ஐ சோர்ஸ் ஜிகுன்னு இருக்கிறது. அப்புறம் ஸ்க்ரீன் பிரிண்டட்னே உப்பு கிணறுல அங்கே தான். ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்து அஷ்டால அதுதான் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருந்தோம். இனிஷியலாக ஐ வாஸ் அ டெய்லர். ஐ யூஸ் டு டேக் அதர் பீப்புள்ஸ் ஃபேப்ரிக் ஆல்சோ. அவங்க ஃபேப்ரிக் கொடுத்தாலும் தைச்சு தருவேன். என்கிட்டயும் இந்த மாதிரி தீபாவளினா கொஞ்சம் அந்த ஜிகுன்னு இருக்கிறதெல்லாம் வாங்கி சீக்வென்ஸ் ஒர்க் இருக்கிறது எல்லாமே. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஐ கேம் அக்ராஸ் திஸ் பிராண்ட். அப்போ தான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஆரம்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக எல்லாமே 2019 because that year is so special to me. 2019 அதுவும் 1 - 9 8. correct. So அந்த இயர்ல தான் ஆரம்பிச்சோம். it was initially we had ஒரு 10 followers, 12 14 அப்படியே தான். அந்த பூஸ்ட் பண்றது, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்றது இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை. இட்ஸ் பீன் 5 years ன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோனா பி 5. ஸோ பண்ணுறதே இல்லை அதெல்லாம். ஸோ அதில் வந்து அப்படி தான் இருந்தோம் நாங்கள் முதல்ல. அதுக்கப்புறமா ஐ கேம் அக்ராஸ் a lot of sustainable brands. அப்போ தான் மார்க்கெட்லேயும் சரி நம்மளோட சொசைட்டிலையும் சரி சஸ்டைனபிலிட்டிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து இட் வாஸ் அ நீஷே. இது சஸ்டைனபிள் அப்படின்னா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி. ஆமாம், அப்படி தான் இருந்தது. ஸோ ஐ ஸ்டடிட் அ லாட் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் படித்தேன். 2-3 பிராண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அவங்கக்கிட்ட பர்சனலாக பேசினேன். தெர் இஸ் ஒன் பிராண்ட் ஐ லவ் ஸோ மச், டாமரின் சட்னின்னு சொல்லிட்டு. தேர் ஃப்ரம் நார்த் ஆஃப் இந்தியா சம்வேர். ஸோ அவங்கக்கிட்ட பேசினேன். அப்போது தே யூஸ் டு டெல் அபவுட் தெர் இஸ் திஸ் திங் நேச்சுரலி டைட் ஃபேப்ரிக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ ஃபேப்ரிக்ஸை நேச்சுரலாக டைட் பண்ண முடியுமா. ஏன்னா எல்லாமே கெமிக்கல்னு நினச்சி பார்த்து வளர்ந்து எனக்கு வந்து ஐ ஹேட் நோ க்ளூ. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீமில் யாரெல்லாம் காண்டாக்ட் பிடிக்க முடியுமோ காண்டாக்ட் பிடிச்சி அப்படி தான் ஐ காட் கனெக்டட் டு அ குரூப் ஆஃப் ஆர்டிசன்ஸ் அட் ராஜஸ்தான். அக்கோலான்னு ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அங்கே வந்து தெர் இஸ் அ ஃபேஷன் டிசைனர் அவனி ஜெயின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ ஹெல்ப் மீ. All these happened via social media, is it? ஆமாம், only through social media. ஸோ அவங்க மூலமாக தான் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் நேச்சுரலி டைட் இண்டிகோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ காட். You went there or you just ordered? I just ordered from her and I have to go. ரொம்ப நாளாக பிளான் இருக்குது. இன்னும் போகல, ராஜஸ்தான் நேரில் போகல. ஆனால் அதுவும் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி நேச்சுரலி டைட். அதுக்கும் தெர் ஆர் டிஃப்ரென்சஸ். பட் வாட் ஐ திங்க் இஸ், நம்ம ஒரு ப்ராடக்ட் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்ட்னால சஸ்டைனபிளாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் அ லை. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது அதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயோ
இல்லை அது அந்த லாஜிஸ்டிக் ப்ராசஸ்லையோ ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து பொல்யூட் ஆக தான் செய்யுது, பொல்யூட் பண்ண தான் செய்யுது. இட்ஸ் லைக் அஷ்டாவில் வந்து வாட் ஐ திங்க் பீயிங் சஸ்டைனபிள் இஸ் யூஸிங் வாட் வி ஆல்ரெடி ஹேவ், அது ஒன்று. அதுக்கப்புறமா காசிங் லெஸ் ஹார்ம். எனிவே ஐம் கோனா காஸ் ஹார்ம், அதை வந்து கொஞ்சம் கம்மியாக நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் வி ஸ்டார்டட் சோர்சிங் நேச்சுரலி டைட் ஃபேப்ரிக்ஸ். அண்ட் ஒரு பாயிண்டில் ஏன் நம்ம ஃபுல்லாக இந்த லைன்லேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். When did you decide that? That was in 8 months, 1.5 years இருக்கும். Oh. Only natural dyed fabric யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி வெறுமனா அது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா I also learned about how hand woven fabrics are way more durable than naturally dyed fabrics. அப்படிங்கிறது. ஏன்னா naturally dyed fabrics வந்து it's sustainable in the way it's dyed. Correct. ஆனால் the base fabric இருக்கு இல்லைங்களா, அது மில்லில் ஓட்டினதாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இதையும் ஹேண்ட் ஓவன் வாங்கி நேச்சுரல் டையும் பண்ணலாம். The process is hectic and it's very costly. ஆனாலும் பண்ணலாம். We are going to switch to that also. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஹேண்ட் ஓவனில் நேச்சுரலி டைட். அது கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் அது ட்ரை பண்ண முடியும். நாங்கள் we are going to switch into that. ஸோ இப்போ எங்கள் ஃபேப்ரிக்ஸ் அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னா இட்ஸ் எய்தர் நேச்சுரலி டைட் ஆர் இட்ஸ் ஹேண்ட் ஓவன், சஸ்டைனபிள் இன் ஒன் வே அட்லீஸ்ட். அதனால எவ்வளோ தூரம் எங்களால் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம். சஸ்டைனபிள் பிராண்டாக பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 99% or 100% it's totally impossible. Correct. Maybe ஒரு ஐலாண்ட்லேயோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட்லேயோ போய் இருந்துட்டு அங்கே இருந்து இலத்தலையெல்லாம் பிச்சு துணியாக போட்டுக்கிட்டா மட்டும்தான் வந்து 100% சஸ்டைனபிளி பாசிபிள். இல்லாட்டி பாசிபிளே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி மக்களே இன்கேஸ் நடுவில் வந்து ஏதாவது சின்ன சின்ன சவுண்ட்லாம் வந்துச்சு ஆர் காற்று சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. திஸ் இஸ் பிகாஸ் இங்கே இருக்கிற ஜன்னலில் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம். அங்கேருந்து வெளிச்சமாக இருக்கட்டும், நிறைய பறவை சத்தம் கேட்கும் உங்களுக்கு, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். ரோட்டில் நேச்சுரலாக இருக்கணும். We don't wanted to have a studio setup, so kindly apologize for that. Talking more about slow fashion. So how do you see slow fashion and fast fashion? Because for the past 3 years, இந்த 4-5 yearsலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் 3 yearsல வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் இஸ் ரூலிங் த வேர்ல்ட். So how do you see that is impacting the Mother Earth, and how can slow fashion brands grow in a place where those are picking up? So I think fast fashion brands வந்து they are like, if people knew what's behind it, right, they won't actually buy. அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் H&M எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நிறையா பேர் சொல்ல வேண்டாத பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் சம்திங் அட் அ வெரி சீப்பர் ரேட். அப்படின்னா இமேஜின் ஹவு த லேபர் வுட் பி. they are actually working 12 hours 14 hours எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் they have paid very less. ஸோ அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கம்மியாக ஒருத்தங்களுக்கு பே போகுது. ஆனால் இவங்களுக்கு இப்போ 500க்கு ஒரு கார்மெண்ட் விற்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் அட்லீஸ்ட் ஒரு 25% ஆகுது இட் ஷுட் கோ டு த லேபர். 15 to 25% இட் ஷுட் கோ டு த லேபர். ஆனால் அவங்க பண்ணுறது வந்து they are just cutting cost, not in the production, not by the margin, but by the labor. Correct. So what's behind a fast fashion industry ன்னு எல்லாரும் பார்த்தாங்கன்னா people won't actually be interested in buying. Not just labor, இதில் அவங்க they all wanted to deal with volume business. So for me, I run a clothing store called Pontikadai. There also நான் வந்து ஃபுல்லாக சஸ்டைனபிளாக கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ தூரம் மக்களுக்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி எஜுகேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. நீங்கள் சொன்ன அந்த புரிதல் வந்து நிறைய மக்களுக்கு இருக்காது. பிகாஸ் தே டோன்ட் நோ வாட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். பிடிஎஸ் இருக்காது. ஸோ அண்ட் நோ பிராண்ட் வுட் ரியலி லுக் ஃபார் ஷோயிங் த சீன்ஸ் பிஹைண்ட், பிகாஸ் அவங்களோட வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வில் டெஃபினெட்லி பி ஆமாம், அதனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. பட் ஸ்டில் அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மோர் பிராண்ட்ஸ் லைக் யூ சஸ்டைனபிள் வே சம்திங் டுவர்ட்ஸ் தி மதர் எர்த் பில்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை தேர் ஆல்சோ எப்படின்னா இட்ஸ் ஈஸி. ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்டாக நான் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு சோர்ஸ் எவ்ரிதிங், எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சிரும் உங்களுக்கு. ஆனால் இப்போ இண்டிகோஸ் அஜ்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசனில் செய்யவே முடியாது.
மழை அதிகமாக இருந்தால் இட் won't be அது ட்ரையே ஆகாது, செய்யவே முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வி க்ளோஸ் ஃபார் ஆர்டர்ஸ் அண்ட் வி சிட் சிம்ப்ளி பிகாஸ் அங்கே பண்ணவே முடியாது. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஃபாஸ்ட் ஃபேஷன் வாங்குற எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு ஐ திங்க் ஐ ஓப்பனிங்காக இருக்காது, ஆனால் எனக்கு இது ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஸோ இவ்வளோ சீப்பான ரேட்டில் இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா தெர் இஸ் நோ லாஞ்சிவிட்டி டு தட் ப்ராடக்ட். some fabrics are durable, ஆனால் நீங்கள் அதோட உள்ளே இருக்கிற லேபிளை திறந்து பார்த்தீங்கன்னா 20% தான் காட்டன் இருக்கும், பாலியஸ்டர் அதிகமாக இருக்கும், ஸ்பாண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நான் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிற ப்ராடக்டை வாங்கும்போது இட்ஸ் நாட் பெட்டர் ஃபார் த ஸ்கின் ஆல்சோ, நாட் பெட்டர் ஃபார் த என்வாயன்மெண்ட் ஆல்சோ. நாளைக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு வேண்டான்னு தூக்கி போட்டால் இட் ஷுட் நாட் பி அ பேரியர் ஃபார் த என்வாயன்மெண்ட். அது வந்து பிரேக் டவுன் ஆகி அட்லீஸ்ட் லெஸ் ஹார்ம் கொடுக்கணும். ஃபுல்லாக அதுவும் போய் டாக்ஸினை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா, ஏன்னா அதோட ப்ரொடக்ஷனே அதை எப்படியும் பண்ண தான் போகுது. திருப்பி அதோட கஸ்டமர் யூஸ் பண்ணி போஸ்ட் கன்சியூமர் வேஸ்ட்டாகவும் அது போய் பொல்யூட் பண்ண போகுதுன்னா வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் இட்? கண்டிப்பாக அதை வந்து அவங்க ரொம்ப ஃபேன்சி எலிமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் ஸ்டார்ட் கன்சியூமிங் ஹெல் லாட் ஆஃப் க்ளோதிங். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் லைக் க்ளோஸ் டு in a place where 36 to 38 garments a single year one person is consuming, and compared to US நம்ம வந்து half தான் இருக்கும், ஆனால் the population here is very huge. So that is the reason we all ideated உங்களை பின் தொடர்ந்து sustainable வந்து we are trying to build a design studio which makes textile waste and beautiful. ஆமாம். ஸோ அந்த டெஃபினட்டாக வந்து சஸ்டைனபிளாக நிறைய பேர் இருக்காங்களா டெக்ஸ்டைல் ஃபீல்டில் அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வி ஆர் ஃபாலோயிங் யுவர் பாத்துன்னு சொல்லலாம். நான் அதை ப்ரைடாகவே சொல்லுவேனே. ஏன்னா த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஜென்ரேட்ஸ் இஸ் க்ளோஸ் டு 1200 tons a day, where it amounts to 200 tons of textile waste மட்டும் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகுது. they are clueless till now. They don't know what to do with all the textile waste. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்டையர் ரீஜன் கொங்குல, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, ஈவன் டில் சேலம், இட் இஸ் அ வெரி பிக் டெக்ஸ்டைல் கிளஸ்டர். ஸோ எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லேருந்து தேர் இஸ் ஹெல் லாட் ஆஃப் வேஸ்ட் ஃபார் டெக்ஸ்டைல். கட்டிங் வேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை லூம்ஸ்லேருந்து வர வேஸ்ட்டாக இருக்கலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சதெல்லாம் வந்து மை பார்ட்னர் ஃபிகர்ட் அவுட் அண்ட் வி ஆர் இன் அ பில்டிங் ஸ்டேஜ். குட்டி நியூ பார்ன் பேபி தான், பட் ஸ்டில் ஐ திங்க் இந்த ஐடியா சொல்கிறதுல பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் இது ஒரு பெரிய இம்பேக்ட். எங்களை மாதிரி நிறைய கம்பெனிஸ் பில்ட் ஆனாலும் தப்பு இல்லை, ஆனால் அது பெருசாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஹாப்பி டு ட்ராவல் இன் யோர் பாத் இன் தட் வே. இட்ஸ் நாட் மை பாத். இல்லை, நீங்கள் முன்னாடி இருக்கீங்கன்னு சொல்கிறேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். இப்போது கம்மிங் டு யுவர் ஃபேப்ரிக் ட்ராவல், நீங்கள் அங்கேருந்து சோர்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அண்ட் வேறு எந்தெந்த இடத்துலலாம் இருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்தீங்க? ஏன்னா இந்தியன் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ஆர் ட்ரெடிஷ்னல் அட்டையர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இப்போது நம்ம மொத்தமாக வெஸ்டர்ன் வேர் தான் யூஸ் பண்ணுறோம். வேஸ்டி ஐ ஹார்ட்லி சி பீப்புள் வேரிங் இட். Now you showed me the நூற்பூ வேஸ்டி, இட் வாஸ் அமேசிங். அதை தொட்டு பார்க்கும்போதே அழகாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்? ஐ திங்க் இட்ஸ் ஒரு பிராண்டோட டியூட்டி டு டேக் த ரூட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். டேக் அண்ட் கிவ் பீப்புள் த நாலேஜ் அபவுட் த ரூட்ஸ். நாங்கள் வந்து இப்போது இனிஷியலாக நார்த் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் சோர்ஸ் பண்ணிருக்கோம் இந்த நேச்சுரலி டைட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம். ஏன்னா நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி இங்கே மச்சிலிப்பட்டினம் போயிருக்கீங்களா? இல்லை, ஆந்திராவில். இட்ஸ் க்ளோஸ் டு சென்னை. ஓகே. There is a beautiful place where amazing set of artisans are there. They work towards this block prints. Okay. I've been there. ரொம்ப அருமையான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். சம்வேர் க்ளோஸ் டு ஜெய்ப்பூர் பிளாக் பிரிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கே இருக்கும். தே டூ போத் இது நேச்சுரல் டைட் அண்ட் ஆல்சோ தி கெமிக்கல் டைட், ரெண்டுமே பண்ணுறாங்க. மேபி ஒன்ஸ் யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் தேர் நினைக்கிறேன். நான் இங்கே லோக்கலாக கிடைக்கணும்னா தேடிட்டு இருக்கேன். ஸோ இப்போது ஈரோட்டில் வந்து ஐ மெட் சிவகுருநாதன் ஒருத்தர். அவர் வந்து he has this organization called நூற்பு. அதில் வந்து what he is trying to do is to revive the lost sounds of the handloom. அங்கே ஈரோட்டில் வந்து அவ்வளோ தறி இருந்ததாமா. அங்கே நெசவாளர் காலனின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆர்ச்சு இப்படி ஒரு ரோடு இருக்கும். அங்கே இருக்கிற அந்த 20-30 வீடுமே வீவர்ஸோடு தான் இருந்தது. எல்லாத்துலேயும் ஒரு தறி இருக்கும். டெய்லி யாராவது தறி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து
அந்த ஜென்ரேஷனே இல்லை, அந்த தறி செஞ்சுட்டு இருந்த தாத்தா பாட்டி யாருமே இல்லாதனால அந்த கிராஃப்டை ப்ராக்டிஸ் பண்ண யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. they call it labor sensitive, அதனால பிரைஸ் கூடுது, எங்களால கொடுக்க முடியல அப்படின்றாங்க. அதுதான் அந்த இஷ்யூ இருக்கு. ஆனா ஐ திங்க் when you buy the fabric and see the quality, durability, how it feels on you, இது கதர் தான். இது complete hand woven and hand spun. இத பத்தி நான் தனியாவே கேக்குறேன். I wanted to know more about this art form. Okay. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து கதர் வாங்குகிறோம். அவங்க வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஸ்பேஸு. ஆனால் இப்போ ரொம்ப லிமிட்டடாக ஒரு 4-5 வீவர்ஸ் தான் இருக்காங்க. அதை வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் இப்போது இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20-30 டேஸ் ஆகும் செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் வீவர்ஸ், தேர் ஆர் கம்யூனிட்டிஸ் தட் நீட் ஆர் சப்போர்ட். நம்ம போய் தேடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து எல்லாருனாலே அது முடியாது. பிகாஸ் இந்த டே டு டே லைஃப்ல இவ்வளோ பிஸியாக எல்லாரும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ பிராண்ட் என்னோட கிளைண்ட்ஸுக்கெல்லாம் பர்சனலாக இண்டிகோஸும் ரொம்ப பிடிக்கும். இண்டிகோஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு கதரும் பிடிக்கும். நெல்விலக்கு என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லும் போதே there's some life in between. எனக்கு அது சென்ஸ் ஆகுது. அதை போட்டா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. I think people like you should start bringing awareness to people how this fabric feels. எவ்வளோ எலகெண்டா அதை போட்டா இருப்பீங்க அப்படிங்கிறது. அதையும் தாண்டி எலகெண்டா இருப்பீங்கிறத தாண்டி how it looksங்கிறத தாண்டி I think you should be comfortable. மேட்டர் ஆகும் அவங்களுக்குலாம். இப்போ அதை தான் கம்பேர் பண்ணுவாங்க, ரெகுலரா நம்ம போட்டுட்டு இருக்கிறத தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா அதை நாங்க ரீடிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். it should be comfortable for you. இது ரொம்ப கிராண்டா இருக்கா, அழகா இருக்கா, எல்லாரும் பார்த்தா சூப்பரா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு இருக்காங்கிறது மேட்டர் இல்ல. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, இஸ் யுவர் ஸ்கின் ஏபிள் டு பிரீத், ஸ்வெட் பண்ணும்போதும் அது நீட்டா கம்ஃபர்டபுளா அப்சர்வ் பண்ணிக்குதா, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்ல ஃபர்ஸ்ட். ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு ரீடிஃபைன் ஃபேஷன் தட் வே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நீங்கள் போடணும். அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, ஜூடியோவில் ஆஃபரில் இருக்குங்கிறதுக்காக யூ கான்ட் வேர் தட்ல. வெரி ட்ரூ. ஐ திங்க் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஒவ்வொருத்தங்க மைண்ட் செட்லையும் போய் இதை சொல்லி புரிய வைக்கிறது. ஐ திங்க் யூ ஆர் டூயிங் எ ஃபேபுலஸ் ஜாப். இதை சொல்லி புரிய வைக்கிறது. the design conveys it. Sometimes I don't have to speak. எனக்காக என் டிசைனே பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் கதை எங்கே விட்டேன், சிவகுருநாதன் ஈரோடு. ஸோ சென்னிமலையில் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நாங்கள் இப்போ கதர் வாங்கிட்டுருக்கோம். அதில் வந்து தே ஆல்சோ ஹாவ் ஒன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபேப்ரிக். இது வந்து ஹேண்ட் ஓவனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். வி ஹேவ் 5 கலர்ஸ் இன் தட். வேர்கள் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் பண்ணோம். I'll talk about it later. ஸோ அந்த பர்டிகுலர் கதர் வந்து இட்ஸ் சூட்டபிள் ஃபார் தி சம்மர் சீசன் ஆல்சோ, தி வின்டர் சீசன் ஆல்சோ. அது ஒரு மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கும். இதை விட அதோட ஜிஎஸ்எம் இஸ் ஸ்லைட் திக்கர். உள்ள வந்து சாஃப்டா இருக்கும், வெளியே கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். சம்மருக்கு போட்டாலும் செமையா இருக்கும், வின்டருக்கு போட்டாலும் செமையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் வந்து நீங்க ஹேண்ட் ஓவன் ஃபேப்ரிக்ஸ்ல மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சும்மா ரேண்டமா மில்லில் ஓட்டின ஃபேப்ரிக்லாம் இது வராது. If someone who is a starter who is about to build or follow your own path, இந்த மாதிரி இன்னொரு குட்டி பிராண்ட் எங்கயா பண்ணனும் அப்படினா will you support them? Definitely. Nice. I'll definitely do that. நான் வந்து இந்த மாதிரி already I've helped my friend source பண்றதுக்கெல்லாம். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் இதுவே சொல்ல மாட்டாங்க, நான் என்னோட பாடிக்கிறேன் அப்படினு. No, I'd love to do that. நீங்க ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். People will get into after watching this podcast. ஏன்னா sustainable fashion is much needed for the world and சொல்லலாம். Not just from here, abroadலயும் வந்து I get regular calls, at least 1 or 2 a week வந்து வேற ஊர்ல இருந்து கால் பண்ணுவாங்க. We wanted to start something. Tell me where the gap is. எங்க நான் pitch பண்ணட்டும் or எதை பண்ணட்டும். ரெகுலராக ஒரு டிஷர்ட் பிராண்டாக வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். பிகாஸ் இட்ஸ் ஆல் வெரி ஈஸிலி கனெக்டட். நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்த அந்த கதர் துணி சப்ளையர் இருக்காங்களே, ஸோ இட் இஸ் நாட் ஈஸிலி பாசிபிள் டு கெட் கனெக்டட் வித் தோஸ் பீப்புள் because they are not present online. No, they are actually present online. They have a website. Oh, nice. அவர் ரொம்ப அழகா நூற்பு உருவாக்கிட்டு இருக்காரு. He has also started a weaving school. Students maybe அந்த லிங்க் வந்து we'll give them in the description. And we can refer your name for the viewers who are about to start something. கண்டிப்பா. இது ரிலேட்டடா ஏதா மென்டர்ஷிப் பண்ணுவீங்களா உங்களுக்கு? மென்டர் பண்ற அளவுக்கு எனக்கு knowledge இருக்கு. But still in the 5 yearsல இவ்ளோ கெயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது you have lot of lessons learned இல்ல? I have
I have my own lessons. ஆமா. But I think when I share this with somebody, it would be எப்படி சொல்றது, எனக்குன்னு கதைகள் இருக்கு, அந்த கதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மென்டர்ஷிப்பை டிஃப்ரெண்ட் ஃபார்மாக சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் அதோட வித்தியாசம். Coming to social media, I'm a big fan of all your posts, all your creatives. Thank you. அண்ட் என்னோட பார்ட்னரும் வந்து அவரும் பிக் ஃபேன் அப்படிங்கிறாரு. அது பதிவு பண்ணி ஆகணும். பிகாஸ் வி கீப் டாக்கிங் அபவுட் யுவர் போஸ்ட் ஆன்லைன். எப்படி பில்ட் பண்ணுறாங்க பாருங்கள், டிசைன் ஸ்டுடியோ எப்படி இருக்குது பாருங்கள், அவங்களோட க்ளோதிங்கில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். தேர் ஆர் க்ளோஸ் டு 84 போஸ்ட் இன் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விச் இஸ் லைக் 2500+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது I think you remember every single client of yours. அது வந்து totally magical. Even numbers தாண்டி ஒரு person connect with your client எப்படி build பண்றீங்க? It's like ரொம்ப simple. There is no secret. நம்மளும் ஹியூமன், அவங்களும் ஹியூமன். இதில் கனெக்ட் ஆகாமல் இருக்க என்ன இருக்கு? கரெக்ட். அது வந்து ஆப்வியஸாக நடக்கும். மேபி இந்த துணியை போட்டு பார்த்தா they will never forget you in life ன்னு சொல்லலாம். Maybe the way Ashta makes you feel, அது வந்து யாருமே மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அன்ஹாப்பி கஸ்டமராக இருந்தாலும் ஹாப்பி கஸ்டமராக இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது அது உங்களுக்கு ஒரு உணர்வு தருதில்ல. For some it feels like a hug. கரெக்ட். சில பேருக்கு என் ஃப்ரெண்டும் என் கூட இருக்கிற மாதிரி இருக்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து இட்ஸ் லைக் இது என்னோட கனவு, உங்ககிட்ட இருந்து இது வாங்கணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆக முடியுது அஷ்டானால. அது நான் தான் பண்ணுறேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. மேபி அஷ்டாக்கே அந்த மேஜிக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். So how it all started selling online? When did you onboard yourself? Digital first உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும் ஆர் இன்ஸ்டாகிராம் வழியாக இருக்கட்டும், how important that is and what all you did to make you present online in a good pace? Okay, that's a lot of questions together. ஆமா. Actually, talk about Instagram first, then we'll go to the website part. Okay. ஏன்னா much neededல எல்லாருக்கும். Instagram is like you definitely need an online community. இப்போ நீங்க வந்து ஒரு clothing brand மட்டும் இல்ல, you're going to sell your idea அப்படினா கண்டிப்பா you have to be there online. Constantly tell people என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களால கொடுக்க முடியும், என்னென்ன சர்வீஸ் எல்லாம் உங்களால கொடுக்க முடியும், அதை வந்து கான்ஸ்டன்டா you should tell to people. அண்ட் ஐ திங்க் அதை நீங்கள் வேகா சொல்கிறத விட அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும்ல, எல்லாத்துக்கும் எப்படி ஒரு காரணம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை கன்வே பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் திஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். அதுதான் மேஜிக்கே. நிறைய பேருக்கு அந்த கிராக்கிங் கோட் டு டெல் தேர் ஸ்டோரி வந்து டஃப்பாக இருக்குது. ஹவு டிட் யூ டூ தட்? ஏன் டஃப்பாக இருக்குது? ஏன்னா எப்படி சொல்றது, ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்து அதில் ப்ரமோட் பண்ணுறது ஆர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு வைரலிட்டி கண்டென்ட் போடுறது, அதில் தான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நேச்சுரல் ஸ்டோரி சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இதுக்கு வந்து ஒன் ஐடியா வுட் பி ஆத்தென்டிக். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதவே அங்கே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தங்க இதை பண்றாங்க ஆர் திஸ் இஸ் த ட்ரெண்ட், இதை ஃபாலோ பண்ணாதான் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, சேல்ஸ் வரும் இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பா அதெல்லாம் பண்ணா வரும். ஆனா தெர் இஸ் திஸ் திங் டு ஒரிஜினாலிட்டி. இது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அது நீ தான் கொண்டு வர முடியும். வேற யாருனால அதை ஸ்டீலும் பண்ண முடியாது, காப்பி பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ தெர் இஸ் திஸ் ஒரிஜினாலிட்டி. ஆமா, நம்ம வந்து நிஜமாவே ஹிமாலயாஸ் ஏறி போய் அந்த ஸ்னோ பார்க்கறதுக்கும் இங்கே சும்மா ஸ்னோ லேண்டுன்னு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போய் ஸ்னோ எடுக்கிறதுக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி ஐ திங்க் அதுதான் வந்து மேக்ஸ் பீப்புள் லைக் யூ ஆர் லவ் யூ ஆர் த ப்ராடக்ட். அண்ட் ஒரு ப்ராடக்டாக பார்க்காம நான் முதல்ல ஒரு ப்ராடக்டாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் 2-3 வருஷத்தில் எனக்கு ரொம்ப அழகாக எவால்வ் ஆச்சு. ஸோ அஷ்டாங்கிறதே என்னோட பிராண்டுன்னு சொல்லாமல் ஐ அட்ரஸ் இட் லைக் அது என்னோட ஐடியா கன்சீவ்ட் இன்சைட் ஆஃப் மீ அண்ட் இட்ஸ் மை பேபி. இப்போ அஷ்டாக்கு வந்து September 1 வந்தால் 5 வயசு ஆச்சு. அஷ்டா வந்து தவழ்ற நிலைமையில இருந்து நடக்கிற நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. மேபி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும்
உயிர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மியர் ஐடியா, அது வெறும் ஐடியாவா இல்லாமல் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். இப்போ இல்லாத கடவுளை வந்து ஒரு கல் வச்சு இதெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சா கும்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கு வந்து தெர் இஸ் திஸ் லைஃப் டு தட். ஏன்னா அதை செஞ்சவங்களுக்கு அது இருக்கு, அது சும்மா எங்கேயோ இருந்து நிறைய வரல. மக்கள் அதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நான் இதை போட்டுட்டு இருக்கேன்னா இதுல அத்தனை பேர்த்தோட ஒர்க் இருக்கு. ரைட் ஃப்ரம் த வீவர், அதுக்கு முன்னாடி அந்த செடியில இருந்து காட்டனை பொறிச்சவங்கல இருந்து செடிக்கு தண்ணி ஊத்துனவங்க முதற்கொண்டு எல்லாமே எவ்ரிவன் ஆர் அக்கௌண்டபிள். ஸோ ஐ திங்க் இதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ அதை மார்க்கெட் பண்ணாலே அதை சொன்னாலே பீப்புள் வில் பை. வண்டர்ஃபுல். ஸோ ஐ திங்க் உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபாலோவர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. யார் எப்போ ஃபாலோவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனா கிளைண்ட்ஸ், all my clients I remember. first என்கிட்ட என்ன வாங்குனாங்க, என்ன கஸ்டமைசேஷன்ல வாங்குனாங்க, பாக்கெட்டோட வாங்குவாங்களா, பாக்கெட் இல்லாம வாங்குவாங்களா, எல்லாமே. That's too much of details to know. I remember too much details. Nice. ஆனா நான் ஆர்டர் டெலிவர் பண்றதெல்லாம் மறந்துடுவேன். அதெல்லாம் எனக்கு இருக்கும். இந்த மாசம் இன்னும் அடுத்த வாரம் இன்னைக்கு 2 டிஸ்பேட்ச் இருக்கு, அது அந்த மாதிரி அவசர அவசரமா இருக்கிறதெல்லாம் மறந்துடுவேன். ஆனா இந்த மாதிரி அதெல்லாம் ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுதான் வேணும். கரெக்ட். There's a lot of personal connect you build with your clients. வந்து எத்தனை பிரான்ச்க்கு பண்ண முடியுமோ தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எவ்ரி ஒன் ஹவ் ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு கம்யூனிட்டி பில்டிங் ஃபார் தேர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு பர்சனல் கனெக்ட் உருவாகும் போது தான் கம்யூனிட்டி பில்ட் ஆகும். either they buy immediately or not, they will remember you forever. So அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நீங்கள் பண்ணது மிகப்பெரிய விஷயம். that's a magic for the watchers to implement in their ideas. So next இதை பற்றி கேட்கணும்னு நினச்சது வந்து வெப்சைட். So now that Shopify has become very easy to plug and play, sell whatever you have. ஒரு ரேசர் பே அக்கௌண்ட்டை இன்டெகிரேட் பண்ணுறது ஆர் ஒரு டெலிவரி பார்ட்னர் கூட கனெக்ட் பண்ணுறது, how it all happened for you and எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு ஆர் டஃப்பாக இருந்துச்சா? ஸோ வெப்சைட் வந்து நாங்கள் ஷாப்பிஃபைல பண்ணலாம் தான் இருந்தோம். இட்ஸ் ஈஸி அண்ட் எல்லாமே. ஆனால் ஐ வாண்டட் சம் ஒன் டு சிட் வித் மீ ஃப்ரம் த ஸ்க்ராச் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஜூனியர் சந்துருன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்கள் வெப்சைட் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஜென்ரல் வெப்சைட் மாதிரி இருக்காது. நீங்கள் போய் இஃப் யூ கிளிக் தெர் இஸ் திஸ் ஹோம் பேஜ் ஃபார் யூ அபவுட் அஸ், அந்த டிப்பிக்கலாக இருக்கிறதெல்லாம் நாங்களும் வச்சுருக்கோம். ஆனால் உள்ளே போனீங்கன்னா யூ கான் ஜஸ்ட் டைரெக்ட்லி செலக்ட் திஸ் ப்ராடக்ட், ஆட் டு கார்ட், பே அண்ட் தென் கன்ஃபார்ம் யூர் ஆர்டர். அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து இஃப் யூ கோ இன் டு இட் வில் ஹாவ் த ஃபேப்ரிக்ஸ். இண்டிகோஸ் இருக்குது, இக்கட் இருக்குது, அஜ்ரக் இருக்குது. உங்களுக்கு 3ல் எது வேணும்னு ஒரு சாய்ஸ் இருக்கும் முதல்ல. ஸோ உங்களுக்கு இப்போ இண்டிகோ வேணும்னா இண்டிகோ செலக்ட் பண்ணுவீங்க. இண்டிகோ உள்ளே போனீங்கன்னா வில் ஹாவ் 5 to 6 பிரிண்ட்ஸ். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வி ரீஸ்டாக். ஸோ அந்த 5-6 பிரிண்ட்டுக்குமே வி ஹாவ் செப்பரேட் நேம்ஸ். ஸோ இப்போ அந்த நேம்லாம் சொல்லுங்க, ரொம்ப அழகான பேர் அதெல்லாம். கண்டிப்பாக. இப்போ வி ஹாவ் ஒன் இண்டிகோ ஹியர். திஸ் ஒன், யா, திஸ் இஸ் கால்ட் ரேகை. ரேகை, ஓகே. ரேகை ஏன்னா அது பார்க்க அந்த ரேகையோட இம்ப்ரின்ஸ் மாதிரி இருக்கும், அதோட டெக்ஸ்சர். ஓகே. If you have a closer look தெரியும். So this is called regai. Okay. And I have a lot of indigos in my dress. So this is called Paurnami. Blue color indigoல full moon அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கும். Oh, okay. So this is called Paurnami. Okay. And இவர் இருக்கார் இல்லையா அந்த plain, he is called Nila. Nila. நிலாவோட டெக்ஸ்சர் இருக்கிறனால நிலா. Okay. And இந்த டார்க் ப்ளூ வந்து இவங்க வந்து மண். இந்த மண் ஏன் ப்ளூ கலரில் மண் இருக்குமான்னு கேட்டால், நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, பீச்சில் இருக்கிற அந்த சாண்ட் வந்து ஒரு கடல் அலை வந்து இப்படி தொட்டுட்டு போனோன்னே ஈரமாகும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இதை பார்த்தா. ஓகே. ஸோ அதனால திஸ் இஸ் கால்டு மண். இந்த மாதிரி மலை, அலை, மழை, அப்புறம் யாழி, ஆழி. ஆழி அது வந்து டிசைன் பேர், இது வந்து பிரிண்ட்டுக்கு பேர். நாங்கள் பிரிண்ட்டுக்கும் பேர் வைப்போம், ட்ரெஸ்ஸுக்கும் பேர் வைப்போம், டிசைனுக்கும் பேர் வைப்போம், எல்லாத்துக்குமே ரொம்ப போட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இதில் எல்லாம். என்னோட அன்ப்ரொடக்டிவ் டைம் தான் மோஸ்ட்லி எனக்கு. நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ்லாம் நானே சொல்லிக்க மாட்டேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ சிட் அண்ட் திங்க், இந்த ஃபேப்ரிக்கை பார்த்தா என்ன ஞாபகம் வருது அப்படின்னு யோசிப்பேன். இந்த பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுலாம்
who's all your team? யார் கூட இதெல்லாம் உட்காந்து யோசிப்பீங்க? இதெல்லாம் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் திங் எல்லாம் மோஸ்ட்லி தனியாக நடக்கும், இல்லைன்னா அக்கா மை கோ ஃபவுண்டர் அவங்களோட நடக்கும். ஸோ அக்காக்கும் எனக்குமே இதுக்கு என்னன்னு தோணலை, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா வி கோ டு அம்மா அண்ட் அப்பா. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதில் ஏதாவது கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகும். அது போக வி ஹாவ் என்னோட பிரதர்ஸ்ன்னு சொல்கிறதா, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறதா, கிளைண்ட்ஸ்ன்னு சொல்கிறதா. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க வந்து அஷ்டா மூலியமாக தான் என் வாழ்க்கைக்கு வந்தாங்க. முருகன் அண்ணா, பிரணேஷ் அண்ணா, நிரஞ்சன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கிற எல்லாருமே என்னோட கிளைண்ட்ஸ் தான். தேர் ஆல் மை ஃபேமிலின்னு சொல்லலாம், கிளைண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட. ஸோ அது போக ஆமாம், அது போக தனியாக டீம் அஷ்டான்னு யார் இருக்கான்னு கேட்டால் வி ஹாவ் 2 டெய்லர்ஸ். ஸோ பிரியான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து அவங்க இல்லைன்னா இன்னைக்கு அஷ்டா இல்லை, அஷ்டாவில் ஷர்ட்ஸ் இல்லை, இவ்வளோ அமேசிங்கான ஷர்ட்ஸ் கண்டிப்பாக இல்லை. அவங்க வந்து என்னோட பெரிய சப்போர்ட்டர். நான் வந்து இன்னைக்கு இப்போ கொண்டு போய் கொடுத்த அக்கா இது நாளைக்கு வேணும்க்கா தைச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் எனக்காக உட்காந்து பண்ணி தருவாங்க. அவங்க இந்த டெடிக்கேஷன் அவங்களுக்கு அஷ்டா மேலே இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் தைக்கிறதுல இருக்கட்டும், கடனேன்னு ஒன்று பண்ண மாட்டாங்க. ரொம்ப பிடிச்சி நான் எவ்வளோ ஆசாசையாக அன்பை கொட்டி அதுக்கு பேரை வச்சு அக்கா இதில் இப்படி பண்ணணும்க்கா அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் அவங்களும் அதே அமௌண்ட் ஆஃப் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்து தைப்பாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ஷர்ட் எல்லாம் வந்து எங்கள் ஷர்ட் இப்படி சும்மா ஒரு ஹேங்கரில் பார்த்தீங்கனாலே என்ன கேட்டால் இட் காட் அ பர்சனாலிட்டி, அது பேசும், எனக்கெல்லாம் பேசும். அப்படிதான் இருந்துச்சு இவர் அவர் அப்படின்ட்டு. ஆமாம். ஸோ அதுக்கு உயிர் கொடுக்குற ஒரு பர்சனாக நான் பிரியாக்காவை பார்க்குறேன். நான் இதை எடுத்துகிட்டு போய் இது இப்படி பண்ணணும்க்கான்னு சொன்னால் அவங்க வந்து அழகாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுத்து அவங்க உயிர் கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ அவங்க ரொம்ப அழகாக வீட்டில் இருந்து எனக்கு எப்படின்னா என்னோட டீம் அஷ்டாக்காக ஒர்க் பண்ணுறவங்க வந்து அது கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணணும். இப்போ நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கடை இல்லை, ஒர்க்கிங் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்க வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஐ திங்க் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வா, சாயந்தரம் 5 மணிக்கு தான் போகணும், அப்படி ஒரு ஒர்க் ஸ்கெடியூலில் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ அப்படியே நாளைக்கு நான் வந்து அஷ்டாவை பெருசாக்குறேன், ஒரு கம்பெனி ஆக்குறேன், ஒரு ஃபேக்ட்ரி ஆக்குறேன் அப்படின்னாலும் வீல் டெஃபினெட்லி ஹாவ் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ். வண்டர்ஃபுல். ஸோ பிரியாக்கா வந்து ஷர்ட்ஸ், குர்தாஸ் எல்லாம் மென் க்ளாதிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட டீம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, வேறு டெய்லர்ஸ் வந்து விமென்ஸ் வேருக்கு யார் ஹெல்ப் பண்ணா? அந்த விமென்ஸ் வேர் வந்து இப்போ வரைக்கும் போன வாரம் வரைக்கும் நான் தான் தைச்சிட்ருக்கேன். இப்போ தான் வி ஹவ் ஃபவுண்ட் அ டெய்லர், லீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பக்கத்தில் இருக்காங்க. என்ன க்ரைட்டீரியா வச்சு அவங்க செலக்ட் பண்ணீங்க? பிகாஸ் நீங்கள் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, எனக்கு வந்து நான் எப்படி அதை ஃபினிஷ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஓகே. சில டைம் விமென்ஸ் வேர் ஆர்டர் தான் அதிகமாக இருக்கும் யூஸ்வலாக. ஏன்னா வி ஸ்டார்டட் அவுட் ஆஸ் இன் விமென் கிளாதிங் பிராண்டாக தான் ஆரம்பித்தோம். ஏன்னா எனக்கு அக்காக்கா அம்மாவுக்கு பண்ணும்போது புது இன்ஃபர்மேஷன். ஆமாம், அது மட்டும் தான் ஆரம்பித்தோம். அப்போது when I met பிரியாக்கா வந்து she worked in a garment factory. ஸோ ஷர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும், நான் ஷர்ட்ஸும் தைப்பேன் அப்படின்னு சொன்னப்போ ஒரு சாம்பிள் பண்ணி பார்த்துட்டு தான் we launched shirts then 2021. சூப்பர். ஸோ பிரியாக்கா வந்து she supports in everything. நான் விமென்ஸ் வேர் சம்டைம்ஸ் ஆர்டர் அதிகமாக இருந்தால் I go give it to her. அவங்க வந்து எனக்கு எதெல்லாம் அவங்க செஞ்சு தர முடியுமோ அதெல்லாம் செஞ்சு தந்துடுவாங்க. அந்த ஃபினிஷிங் ஸ்டிச் மட்டும் நான் போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த all my clients are comfortable with that and அவங்களுக்கு அந்த ஃபிட்டு பழகிருச்சு. I have நிறைய ரெகுலர் கிளைண்ட்ஸ். அவங்கள நான் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட என்னோட அக்கா, சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ சுபா அக்கான ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அவங்களுக்கு எப்படின்னா அவங்க போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க அது பிரியாக்கா தைச்சதா, நான் தைக்காம வேற யாரோ தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதில் 90% நான் தைச்சிருக்கணும், 10% சப்போர்ட் எடுத்துருந்துருக்கணும். ஆனால் இப்போ ஃபைனலி ஐ திங்க் இது என்னோட கனவாக இருந்தது. அஷ்டா வந்து 5 years ஆகிறதுக்குள்ள நான் டெய்லராக இருந்து ரிட்டையர் ஆயிடணும். மற்ற ஒர்க்லாம் எனக்கு பண்ண டைம் பெரிய பதவி இல்லை. ஆமாம். ஸோ இட்ஸ் a lot of work being the tailor designer. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும், இதே மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும், என்னோட கிளைண்ட் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால இவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு ஒரு கரெக்டான டெய்லர் கண்டுபிடிக்க. ஃபவுண்ட் த ஒன். சூப்பர். இனிமேல் அவங்க தான் தைப்பாங்க. ஸோ அவங்க வந்து செகண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் கிரியேட்டிவ்ஸ் ஆர் ஃபோட்டோ ஷூட்ஸ் அதெல்லாம். கிரியேட்டிவ்ஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் ஐ திங்க் இப்போ தான் வி ஜஸ்ட் டிட் ஒரு மாதம் முன்னாடி ஜூனில் பண்ணோம். தட்ஸ் ஃபார்
மார்க்கெட் யா நாங்கள் வந்து there is this by hand from the heart அப்படின்னு சொல்லி இட்ஸ் a curated market சென்னையில் மட்டும்தான் நடக்கும். அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதும் என்னோட கனவு. டிசம்பரில் ட்ரை பண்ணி மார்ச்சில் ட்ரை பண்ணி வெற்றிகரமாக இந்த ஜூலையில் தான் ஸ்டால் போட்டேன். ஏன்னா ஃபார் அ ஸ்மால் பிராண்ட் லைக் அஸ் அது வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அண்ட் இட்ஸ் வர்த் இட். அதுவும் இல்லாமல் அவுட் ஆஃப் த சிட்டி நான் ரொம்ப யோசித்தேன் நம்ம சென்னையில் போய் விற்றுருவோமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 தடவை தான் ஸ்டால் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ இட் வாஸ் ஜஸ்ட் 1 day ஒரு காலேஜில் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஐ வாஸ் இன் காலேஜ். நான் அஷ்டா ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் இன் மை ஃபர்ஸ்ட் இயர். ஸோ 2019-2020 ஸ்டால் போடுறோம் கொரோனாக்கு ரைட் பிஃபோர் தட். ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா, தன்யா, பிரேம், பிரதீப் அப்படின்னு சொல்லி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் வந்தாங்க. வந்து ஃபுல்லாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்போ தான் இந்த ஸ்டாண்ட் பண்ணது. இதுவும் நைட்டோட நைட்டாக பண்ண ஒரு விஷயம் தான் அந்த ஸ்டாலுக்காக. அங்கே நாங்கள் எடுத்துகிட்டு போனதே ஒரு 15 ட்ரெஸ்ஸஸ் நான் தைச்சது. அப்புறம் கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதில் வந்து ஐ திங்க் வி மேட் ஒன்லி 1 சேல் ஹோல் டே. ஒரே ஒரு சேல். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷோ. அதுக்கப்புறமா ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் ஃபிகா பாப்அப் ஷோ. உங்களுக்கு தெரியுங்களா, கோயம்புத்தூரில் நடக்கும். ஸோ அவங்களும் இட் வாஸ் வெரி குட் அதோட ரிசப்ஷனும். அதுக்கப்புறம் வண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிராண்ட் ரீஜென்ட்டில் நடந்தது, அதுவும் ஐ பார்ட்டிசிபேட்டட். அதுக்கப்புறம் திஸ் இஸ் த 4th one அண்ட் அவுட் ஆஃப் த சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. சூப்பர். அங்கே வந்து ஒரு மாதிரி கடல் மாதிரி பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் அங்கே வரவங்க எல்லாருமே அஷ்டா பீப்புளாக இருந்தாங்க முக்காவாசி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சென்னை இஸ் மை அதர் ஹோம் எனக்கு. ஸோ அங்கே எல்லாரும் வந்தது வாங்கினது அண்ட் த வே தே லுக் அட் அஷ்டா எனக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. பார்க்குறவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க? புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க எனக்கு ஒன்று புரிய வச்சாங்க. நான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இவ்வளோ வருஷமாக நான் ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னா அதோட கதையை நான் சொல்லணும், அப்போ தான் அது விற்க முடியும் நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஐடியாலஜி வந்து எனக்கு அங்கே உடஞ்சிது அந்த ஸ்டாலில். அவங்க வந்து திங்கள் பார்க்குறாங்க. திங்கள் இஸ் a shirt that is inspired from the moon and its face. அருமை. இது பேர் திங்கள். திங்கள். அருமை. திங்கள்னா நிலான்னு அர்த்தம். ஸோ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம் எங்களுக்கு பண்ணுறது வந்து கோதா அக்கா, கோதா ஹரிப்ரியா. ஷீ இஸ் அ பேரண்டிங் எஜுகேட்டர் பை ப்ரொஃபஷன். ஆனால் அஷ்டா ரொம்ப பிடிக்கும், என்னையும் ரொம்ப பிடிக்கும் அக்காவுக்கு. அதனால ஷீ வாண்ட்ஸ் டு சப்போர்ட் மீ. அதனால இதெல்லாம் பண்ணி தருவாங்க. அக்காவோட பேஷன் எம்ப்ராய்டரி பண்ணுறது. சூப்பருங்க. ஸோ அவங்களோட ஃப்ரீ டைமில் யூ கிவ் them cut pieces மாதிரி நான் ஒட்டி கொடுத்துருவேன், அக்கா வந்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெல்லாம் லைஃப் கொடுக்கறது வந்து கோதாக்கா. ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ சென்னையில் வந்து தி ஐடியாலஜி ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதோட கதை வேண்டாம். ஏன் நீங்கள் திங்கள் பண்ணீங்க, ஏன் இந்த டிசைன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அந்த கதை எதுவுமே வேணாம். தே ஆர் சீயிங் இட், தே லைக் இட், தே பை இட், அவ்வளோதான். ஐ வாஸ் லைக் கேளுங்க, யாராவது இதோட கதை கேளுங்க ப்ளீஸ், நான் கதை சொல்லுவேன் அப்படி இருந்தது எனக்கு. ஆனால் அது எங்கேயுமே தேவைப்படல. 2-3 கிளைண்ட்ஸ் கிட்ட your product itself spoke maybe. அதான் உண்மை. இல்ல அது அவ்வளோ பேசியிருக்குமா, நான் பேசுற அளவுக்கு பேசியிருக்குமான்னு தெரியல. இல்ல அதை டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணும்போதே நிறைய கன்வே ஆயிருக்கும். தேர் பெர்ஸ்பெக்டிவ் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். மேபி உங்களோட ஸ்டோரி டெல்லிங் நிறையா இருந்தாலும் ஆமா they could have connected easily. அதனால தான் வாங்கியிருப்பாங்க டெஃபினட்டா. ஸோ அங்கே எனக்கு அந்த ஐடியாலஜி உடஞ்சிது இந்த சென்னை மேக்கர்ஸ் மார்க்கெட்டில். and the reception was amazing. People were always coming. சில பேர் வாங்கலனாலும் they were so interested. இது என்ன கலராக இருக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. எப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. and நல்லா இருந்தது. it was one amazing experience. I'm a big fan of you giving it to celebrities. So how do you do that? For someone who is a starter or a new brand owner இருந்தா celebrities நம்ம துணியை போட்டா ரொம்ப அழகா இருக்குமே. ரொம்ப அது ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கும் இல்ல? ரொம்ப அது எக்ஸ்பெக்டே பண்ணல. that is recent times Narendra Modi started wearing the jackets which is made out of PET bottles. ஸோ அது வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. நான் வந்து பிரதீப் குமார் உங்களோட பிராண்ட் ஷர்ட்ஸ் ஆர் அந்த குர்த்தா போட்டிருக்கும் போது ஐ ஃபெல்ட் த சேம் கனெக்ஷன். ஸோ ஒரு ஐகான் ரெப்ரசென்டிங் அ பிராண்ட் அப்படிங்கும்போது ஹவு டிட் யூ கெட் தட் ஹேப்பன்? இப்போ நினைச்சாலும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நாட் ஜஸ்ட் ஒன்ஸ் இல்லை, இட் ஹேப்பன். நோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்ஸ். யா அதுதான் கேட்க வந்தேன். ஸோ 2022ல அப்போ தான் நாங்கள் ஷர்ட்ஸ் லான்ச் பண்ணி ஒரு வருஷம் போயிட்டுருக்கு.
என்னோட அக்கா சொன்னேன், ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஷீ ஒர்க்ஸ் வித் திஸ் NGO கால்ட் அரவாணி ஆர்ட் ப்ராஜெக்ட். ஸோ அவங்க வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கூட ஒர்க் பண்ணி ஆர்ட்டை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக ஆர்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே கானான்னு ஒரு அக்கா, ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க மூலமாக தான் வி காட் டு நோ பிரதீப் குமார். எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வி ஆர் பிக் ஃபேன்ஸ், நானும் அக்காவும். Who is not? ஸோ அவருக்கு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கானாக்கா கேட்டாங்க, ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணி தரீங்களா அப்படின்னு. நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் டிசிப்ளின்ட். இல்லை அக்கா செட் எஸ். ஸோ அக்கா யூஸ்வலாக எஸ் சொல்லிட்டாங்கன்னா நான் நோ சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை, நான் சரின்னு சொல்லிடுவேன். ஆனால் ஐ ஹாவ் திஸ் கொள்கை கோட்பாடுன்னு நிறையா நான் வச்சுட்டு இருப்பேன். சின்ன வயசுலேருந்தே ஐ ஹாவ் மை ஓன் திங்ஸ். கொஞ்ச நாள் வீகனாக இருந்தேன், அப்புறம் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு செலிபிரிட்டிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் யூனோ இட் இஸ் பிரதீப் குமார் அண்ட் ஹீ இஸ் லைக் நம்ம கூடயே இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி எனக்கு அவர் கேட்குறோம். அதனால நான் வந்து சரி ஒரே ஒரு ஷர்ட் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் அஷ்டாக்கு. அதுக்கு வந்து இட் வாஸ் நாட் ஃப்ரீ. அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவருக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியல. ஸோ யூனிவர்சலாக எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர் அப்படின்னு யோசிச்சா பிளாக். அதுவும் இல்லாமல் அவரோட 2-3 கான்சர்ட்ஸில் அப்போ நான் பிரதீப் குமார்னு ஒரு ஷோ பண்ணியிருந்தாரு. அதில் he was wearing this black shirt and வேஷ்டி. ஸோ அந்த பிளாக் ஷர்ட்டை மைண்டில் வச்சுட்டு நம்ம பிளாக்ல ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அப்போது வி ஹேட் காலா இக்கட், இட்ஸ் நேம்ட் காலா. ஸோ அதில் ஒரு ஷர்ட் அவருக்கு பண்ணி கொடுத்தோம். சைஸ் எல்லாம் கானாக்கா வாங்கி கொடுத்தாங்க, அவருக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். ஷர்ட் வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன், டெய்லியும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன் அவருக்கு போயிடுச்சான்னு. டெலிவர் ஆயிடுச்சு. நான் வந்து விஸ் வெயிட்டிங், என்ன சொல்லுவாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா. எங்களோட இன்டென்ஷன் எப்படி இருந்ததுன்னா, பிரதீப் குமாரோட வார்ட்ரோப்ல ஒரு ஓரமாக அஷ்டா இருந்தால் கூட போதும், அவர் போடணும்னு கூட எங்களுக்கு இல்லை, அப்படிதான் இருந்தது. ஆனால் டு ஆர் சர்ப்ரைஸ் ஆகஸ்ட் 17th or 19th டெலிவர் ஆகுது அவருக்கு 2022. ஸோ ஆகஸ்ட் 27th கோயம்புத்தூரில் ஒரு ஷோ, லூனார் கிராமம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆனைக்கட்டியில், எஸ், அது அங்கே பெர்ஃபார்ம் பண்ண வராரு. நான் ஆக்சுவலாக அதுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தது, அவர் அந்த ஷர்ட் போட்டு வரலைன்னா நீ டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன், அங்கே போய் அவ்வளோ தூரம் போய் டிசப்பாயிண்ட் ஆனினா நல்லா இருக்காது, சரி போக வேண்டாம், இங்கே உட்காந்து பார்த்துக்கலாம், யாராவது வீடியோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ அவர் அங்கே போட்டு போயிருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், நம்ம ஃபேன்ஸ் வந்து they are from கோயம்புத்தூர், ஸோ இந்த சட்டை போட்டு போகலாம், அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக அந்த ஷர்ட்டை போட்டு வந்துட்டார். ஸோ எனக்கு அந்த ஈவெண்ட் நடந்து முடிகிற அன்னைக்கு நைட் வரைக்கும் தெரியல அவர் அதான் போட்டிருக்காருன்னு. ஸோ சுபா அக்கா சொன்னேன் இல்லையா என்னோட கிளைண்ட், அவங்க வந்து ஷீ சென்ட் மீ எ ஃபோட்டோ அங்கேருந்து, பாருடா இது அஷ்டா மாதிரி இருக்குல்ல இந்த சட்டை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து ஜூம் இன் பண்ணி பார்க்குறேன், இப்படி அந்த பிரிண்ட் தெரியுது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக அந்த லூனார் கிராமம் யார், அந்த ஈவெண்ட் கியூரேட்டர்ஸ் யார் எல்லாத்தையும் தேடி எடுத்து அன்றைக்கி நைட்டு பார்த்தா அவர் அந்த சட்டை போட்டிருக்காரு. ஸோ தட் டே இன் மை லைஃப் நான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கலை. அது எவ்வளோ லைஃப் சேஞ்சிங்காக இருந்ததுன்னு கேட்டால், மேபி இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு பிரதீப் குமாரும் ஒரு காரணம். ஏன்னா அவர் அன்னைக்கு மட்டும் கபோர்டில் அந்த சட்டை வேணான்னு பக்கத்தில் வேறு சட்டை எடுத்து போட்டு போயிருந்தாருன்னா அஷ்டால இந்த அளவுக்கு க்ரோத் இருந்திருக்காது. ஸோ அவர் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக. ஆனால் ஹீ இஸ் திஸ் கேட்டலிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ஐ அப்ரோச்ட் ஹிஸ் மேனேஜர் ராகேஷ். ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு அடுத்த ஷோக்கு ஒரு ஷார்ட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு பிளாக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹீ ஸ்டார்டட் பையிங் ஃப்ரம் அஸ். எனக்கு இந்த கான்சர்ட்டுக்கு வேணும், இந்த கான்சர்ட்டுக்கு வேணும். You spoke with him or you interacted? Yeah, I met him. I met him December 3rd. கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. December 4th it was the concert. கோவில் பிரதீப் குமார்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வி ஸ்பெஷலி கிரியேட்டட் ஒரு ஷர்ட். நான் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ண ஒரு ஷர்ட், ஒரு 30 pieces ஃபேப்ரிக் வேஸ்ட் போட்டு, ஆமாம் 30 pieces ஆஃப் ஃபேப்ரிக் வேஸ்ட் போட்டு, அதில் வந்து இட் ஹேஸ் அ ஸ்டோரி. தட் ஷர்ட் செக்ஸ் மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி அப்சைக்கிள்ட். ஐ ஹேவ் திஸ் ஃபோட்டோ ஐ வில் ஷோ யூ. ஸோ ஃபேப்ரிக் வேஸ்ட்லேருந்து தான் பண்ணோம். அவர் அப்போ தான் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் NFT ரிலீஸ் பண்ணியிருந்தார். இட்ஸ் அ 30-minute பீஸ். அதனால
30 பீசஸ். அதுக்கப்புறமா இட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். அதுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு. நாங்கள் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் நேச்சர், சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். அதனால நாங்கள் வந்து 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் எடுத்துக்கிட்டோம். ஒரு அலை, மண், செடி, அப்புறம் ஒரு ஃபயர் ஃப்ளை மாதிரி தும்பி, அப்புறம் அட்மாஸ்பியருக்கு ஒரு ஸ்ட்ரைப்பு, அந்த மாதிரி ஒரு 5 பிரிண்ட்ஸ் எங்ககிட்ட ஃபேப்ரிக் வேஸ்ட் இருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்து அவருக்கு ஃபுல்லாக பேட்ச் பண்ணி ஒரு ஷர்ட் பண்ணி கொடுத்தோம் அந்த ஷோக்கு. அது தட்ஸ் ஹிஸ் ஃபேவரட். அது கொடுக்கும்போது சொன்னார், நான் போய் இப்படி கொடுத்துட்டு ஐம் ஏ பிக் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அது நான் தாங்க சொல்லணும், ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யூர் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சரியலாக இருந்தது. அது ஒரு மாதிரி கண்ணுக்குள்ளே எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் வுட் ஹேவ் பீன் டு யூ. ஹி இஸ் an amazing person. நைஸ். மேபி அடுத்த வாட்டி ஏதாவது சந்திக்க முடிஞ்சா ஐ ஆல்சோ ஜாயின் யூ பிகாஸ் கிரேசி ஃபேன் ஆஃப் ஆல் ஹிஸ் சாங். கண்டிப்பாக எத்தனை வாட்டி கேட்கல நம்ம, thousands of times. So that's an again amazing story connection between you and the events happen, the celebrities. So custom orders பற்றி கொஞ்சம் சொல்லணும். There's a huge industry behind custom orders. So women-க்காக இருக்கலாம், men-க்காக இருக்கலாம், or only for marriages-ஆக இருக்கலாம், நிறையா that happens. Now custom orders for family, mother, father, kid combo, அந்த மாதிரி காம்போ எல்லாம் பண்ணுறாங்க. I've seen you also doing it for marriages, wedding. So அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. So custom orders வந்து I think that is what we actually do. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறதெல்லாம் வந்து இந்த ஸ்டாலுக்காக நாங்கள் பண்ணிட்டு அந்த ஸ்டாலில் போகாதது தான் இங்கே இருக்குது. இல்லைன்னா யூஸ்வலாக the stand is always empty. So we take orders and do. And இதில் ஏன் கஸ்டமைஸ்டாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸ்டாண்டர்டாக இது ஒன்று கொடுத்து இதுதான் நீ போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம யாரையுமே. ஸோ அதனால ஐ திங்க் அப்படி கஸ்டமைஸ்டாக கண்டிப்பாக ஸோ இப்படி கஸ்டமைஸ்டாக பண்ணுறது தான் இஸ் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி த மேஜிக் ஃபேக்டர் ஆர் த பர்சனல் ஃபேக்டர் தட் ஆட்ஸ் டு இட். இது வந்து ஆல்சோ தெர் இஸ் அ ட்ராபேக் வித் டூயிங் கஸ்டம் ஆர்டர்ஸ். ஒழுங்கா சில டைம் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க கிளைண்ட்ஸ். நம்ம உட்காந்து வீடியோ கால் அசிஸ்ட் பண்ணாலும் எஸ். ஆனால் we have a lot of clients who do this thing through video call. நான் வீடியோ கால்ல இருந்து இங்கே நான் மெஷர் பண்ணி காட்டுவேன், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. That's easy. ஸோ அது பண்ணி we are managing. நிறைய பேர் வீட்டில் அந்த இன்ஸ்டேப்பே இருக்காது, அதனால we hardly see. We usually follow the Indian standard. அந்த ஒரு சார்ட் இருக்கும். That's actually not Indian standard, but still we follow that. So custom orders அப்படி தான் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. So it takes 12 to 14 days for us to do something. Okay. நான் இன்னொன்று சொன்னேனான்னு தெரியல. If you place an order with us, we pre-wash the fabric. Pre-wash அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து முன்னாடியே ஷ்ரிங்க் ஆகிறதுக்காக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அது சுருங்கி கலர்லாம் லைட்டாக ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அயன் பண்ணி அதுக்கப்புறமா we stitch. ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுற எல்லாருமே கேட்பாங்க, நாங்கள் ஏன் ஆர்டர் பண்ணால் உடனே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் ஒரு வாரம் ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டால் இட் டேக்ஸ் டைம். அதை புரிஞ்சவங்கனால தான் எங்கள் கிளைண்ட்ஸாக இருக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற அந்த 280 300 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இதை அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ மச். அடுத்த மாதம் பிறந்தநாள் வருதுன்னா இந்த மாதமே வந்து இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கரெக்டாக ப்ராம்ப்டாக அது டெலிவர் பண்ண முடியும். ஸோ பீப்புள் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ள வேணும். அது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பிராண்ட்ஸ் லைக் அஸ் ஆர் ஸ்லோ ஃபேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்லோவாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம். உயிரை கொடுத்து அதுக்கு மெருகேற்றி. நைஸ். So in the industry, how big this is going to be in the future? Because last 3-4 years we have started talking about sustainability, we started talking about upcycling. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ how do you see this industry is going to evolve? I'm sure this has a huge scope. கண்டிப்பாக it has a huge scope. Yeah. ஆனால் the thing is இதில் யாரெல்லாம் ஒத்தென்டிக்காக நிஜமாவே சஸ்டைனபிளாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிராண்ட் சஸ்டைனபிளாக இருக்கணும்னா ஆஸ் அ ஃபேஷன் பிராண்ட் ஐம் டாக்கிங், ஸோ யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் அ லாட், யூ ஹாவ் டு நோ அ லாட். எனக்கு இன்னும் நிறையா தெரியாது, இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஐம் லேர்னிங் எவ்ரி டே. ஆனால்
இந்த சஸ்டைனபிள் ஃபேஷன் பற்றி எனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் தெரில. Correct. எனக்கு ஏதோ ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் ரீசர்ச். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு ப்ளூம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பீக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் இறங்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் டெக்ஸ்டைலுக்கும் ஃபேஷனுக்கும் தெர் இஸ் திஸ் திங் ஹேப்பனிங். ஏன்னா கண்டினியூஸாக தெர் இஸ் நியூ ட்ரெண்ட் கம்மிங் பீப்புள் ஆர் அப்படியே அது பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இல்லை கான்ஷியஸ் அட்டையர், கான்ஷியஸ் வார்ட்ரோப் பில்ட் பண்ணுறவங்களே இப்போ ஐ ஸ்டார்டட் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள். ஒரு 100ல் அட்லீஸ்ட் 2-3 பீப்புள், தட்ஸ் அ பிக் நம்பர் நான் பார்த்த வரைக்கும். கான்ஷியஸ் க்ளோதிங், கான்ஷியஸ் அட்டையர், அதனால கேட்குறேன். ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் தான். அது எனக்கு எனக்கு தெரில, நான் எங்கே என்ன பார்க்குறேன். அஷ்டா ஒரு பெரிய பிராண்டாக கம்பெனியாக மேபி இன்னொரு 5-10 இயர்ஸில். ஓகே. ஆனால் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் கோனா எவால்வ். ஸோ ஃபேஷன் இஸ் சம்திங், இந்த பேசிக்ஸ் இருக்குல்ல, ஃபுட், கிளாதிங் அண்ட் ஷெல்டர், இது இட்ஸ் ஆல்வேஸ் தேர். நம்ம இருக்கிற வரைக்கும், மேன்கைண்ட் இருக்கிற வரைக்கும் இருக்கும். கரெக்ட். ஸோ how do you see Ashta? நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி how do you see in 2 years or 3 years? நானே கொஸ்டினுக்கு எடுத்துக்கிட்டேன். I wanted to ask this, but still நம்ம வந்து ஸ்டோரியாக நிறைய பேசும்போது ஆல் தீஸ் நம்பர்ஸ் ப்ரொஜெக்ஷன் எனக்கு பெருசாக படலை. அதெல்லாம் இந்த ஸ்டோரி தான் எனக்கு மேட்டராக பட்டுச்சு. அதனால் I didn't ask you in prayer. ஓகே, ஐ திங்க் in another 2 years இன்னும் நிறைய கிளைண்ட் பேஸோட நான் உட்காந்து டிசைன் பண்ணாமல் எனக்குன்னு ஒரு டீம் ஆஃப் டிசைனர்ஸ் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நைஸ். பார்க்கலாம். பார்க்குறவங்க உங்களோட டிசைனர்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன க்ரைட்டீரியா வச்சிருப்பீங்க? எல்லாரும் ஐ திங்க் தே வில் கனெக்ட் யூ ஃபார் திஸ் ப்ராபப்லி. ஐ விஷ். ஆமாம், டெஃபினட்டாக தட் இஸ் வாட் த மோட்டோ இஸ். ஸோ டு ஹெல்ப் யூ இன் எனி வே பாசிபிள், திஸ் ஸ்டோரி கேன் கனெக்ட் சம்ஒன், திஸ் ஸ்டோரி கேன் இன்ஸ்பயர் சம்ஒன். ஸோ அதான் என்ன எதிர்பார்ப்பீங்க அதையும் சொல்லிடுங்க பீப்புளுக்கு. லைட்டாக கல்யாண மாலை மாதிரி இருக்கு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார், எனக்கு எப்படின்னா ஐ வாண்ட் சம்ஒன் ஹூ கேன் டிசைன் சம்திங். எனக்கு அந்த டிசைன் ஸ்கில் இருக்கணும். அது வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு அதுக்கு வரைய தெரிஞ்சால் ஓகே, ஆர் ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தால் ஓகே, ஆர் ஒரு இன்ஜினியராக இருந்தால் ஓகே, எப்படி இருந்தாலும் ஃபேப்ரிக்கை நீங்கள் பேஸாக வச்சுட்டிங்கன்னா டிசைன் திங்கிங் இருந்தால் ஐ திங்க் வி கேன் கிராக் இட் ஹியர். அண்ட் அது போக I'm also looking for tailors, for women tailors basically. Nice. Because we have a lot of orders to do. என்னால மட்டும் தனியா தைக்க முடியாது. I think people will reach out for this only. Next oda இப்போ Facebook ads or Meta ads அதெல்லாம் இருக்குல்ல, there are many brands depending on that only. So have you ever been into that space or it's purely organic? It's purely organic. Nice. I've never done those. எனக்கு வந்து ஐ திங்க் என் ஃபேஸ்புக் பேஜே நான் ஹேண்டில் பண்ணுறதே இல்லை, அதை நிறுத்திட்டேன். எனக்கு ஃபேஸ்புக் பிடிக்கல, அதோட யூஐ பிடிக்கல, அதனால் அது அப்படியே இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ஆக்டிவ் பிகாஸ் ஐ லைக் த வே பீப்புள் ஆர் ரெசனேட்டிங் வித் த பிராண்ட். ஸோ நான் என்ன ஸ்டோரி போட்டாலும் உடனே ரிப்ளை பண்ணுறது, ஒரு மாதிரி ஐ திங்க் அந்த ஆன்லைன் கம்யூனிட்டி கூட ஒரு டச்லேயே இருக்கேன் இன்ஸ்டாகிராம் இருக்கிறனால. வாட்ஸ்அப்னா அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அப்போ தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து உடனே தே ஆர் ரிப்ளையிங் அண்ட் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதனால் ஐ திங்க் எல்லாமே ஆர்கானிக் தான், பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல மார்க்கெட்டிங் அப்படின்னு. இப்போ ஹைலி காம்படேட்டிவ் மார்க்கெட்டில் வி கோ அலாங் வித் த ட்ரெண்ட் ஆர் வைராலிட்டி ஆர் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டு மந்தையில் நம்மளும் போகிற மாதிரி தான் நிறைய பிராண்ட்ஸ் ஆர் பில்டிங். அண்ட் ஐ சி டோட்டல் டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஸ்ட்ரக்சர் தட் யூ ஹேவ், ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் நேம், த எசன்ஸ் ஆஃப் எவ்ரி சிங்கிள் clothing that you have. It's totally amazing. So இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஸ்டார்டராக ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா where should they start? I think they should have an idea first. If you have an idea, brand மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். If you have this idea, இப்படி நான் பண்ணலான்னு யோசிக்கிறேன், I think I'm good at this அப்படின்னா, I think you have to trust yourself and just go for it. அது நல்லா வருதோ வரலையோ, ப்ராஃபிட்டபிளாக இருக்கோ இல்லையோ, you just have to go. ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் இந்த 5 இயர்ஸில் நான் ட்ரை பண்ணனால தான் இங்கே இருக்கேன். அண்ட் இதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் இது எல்லாமே இந்த ஜேர்னியில் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா the first step is you should trust yourself.
ஏன்னா ஒரு ஒரு ஐடியாவோட பவர் வந்து இட்ஸ் சம்திங் எல்ஸ். ஏன்னா நான் வந்து எனக்காக தைச்சுக்கணும்னு நினச்சேன், அப்புறம் யாருக்காக தைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான், ஒரு குட்டி ஐடியா. ஆனால் அது வந்து இன்னைக்கு வி ஹாவ் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் அஷ்டா பீப்புள் அரவுண்ட் மீ. அது ஒரு மாதிரி யூனோ தட்ஸ் சம்திங் எல்ஸ். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தட் ஐடியா வில் ஒர்க். ஸோ இஃப் யூ ஹாவ் அன் ஐடியா ஜஸ்ட் கோ ஃபார் இட். அவ்வளோதான். சிம்பிள் ஆன்சர் பட் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு ஐ ரியலி வாண்டட் டு டெல் சம்திங். ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்டே இந்த பெர்மிஷன் நான் கேட்கல. டெஃபினெட்லி யூ ஷுட் கோ அண்ட் செக் தேர் வெப்சைட். இது சேல்ஸ் ப்ரமோஷனோ ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் இப்போ நான் காட்டின மாதிரி தேர் சம்திங் பிஹைண்ட் இட். அவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும். அந்த ப்ராடக்ட் நீங்கள் போய் பார்க்கும்போதே தெரியும். அந்த ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை அந்த செலிபிரிட்டிஸ் போட்டிருந்த டெஸ்டிமோனியல்ஸாக இருக்கலாம். தட் இட் செல்ஃப் வில் ஸ்பீக். மேபி இஃப் யூ ஹாவ் அ கூப்பன் கோட் ஃபார் ஆல் தி வியூவர்ஸ் ஹியர், டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். அதுவே அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான். பிகாஸ் ஷீ டிடன்ட் வாண்ட் டு ப்ரொமோட் த ப்ராடக்ட் பட் த ஸ்டோரி ஷீ வாண்டட் டு ஷேர் இட் ஹியர். Thank you for being my amazing guest. Sustainability-ல you are the first guest for me. அப்படியா? ஆமா. It's been 1 year since I've recorded. All our podcasts were recorded last year and நிறைய டைம் எடுத்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான். And now that the second edition இப்போ நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதில் you're going to be my first guest into that. ஸோ இட் ரொம்ப வேல்யூ ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ ஹோப் பீப்புள் அண்ட் தி ஆடியன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் டில் நவ் வுட் ஹவ் என்ஜாய்ட் அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் எவர் பாயிண்ட்ஸ் தட் யூ என்ஜாய்ட் ஆர் இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதையே வந்து நாங்கள் வேறு என்ன லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வி வில் பி ஹாப்பி டு கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் ஆல் தி new fashion brand owners. My mission totally is to help people build a clothing brand or support them in any way possible, be it production, be it marketing or branding and positioning. So இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வகையில் யாராவது எதாவது கேட்டால் ஐ வில் ரெஃபர் யூ டைரக்ட்லி. ஸோ ஆல் ஆர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் ரீச் அவுட் அஸ் எனி டைம் அண்ட் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆல். அகெயின் கடைசியில் சொல்கிறது தான். ஸோ பி சஸ்டெயினபிள் அண்ட் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை நம்மளால் கொண்டு போக முடியும். இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ இந்த வகையில் க்ளோதிங்லேயும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு கடைசியாக சொல்லி விரும்புகிறேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி திங் எல்ஸ் டு கன்வே. ஐ திங்க் அவ்வளோதான். நிறைய சொல்லிட்டீங்களோ? நிறைய சொல்லிட்டேன். கண்டிப்பாக இட்ஸ் எ ட்ரூ வேல்யூ பாம் ஃபார் ஷோர். அதில் டவுட்டே இல்லை. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டெஃபினட்டாக நிறைய பிராண்ட்ஸ் உருவாக போகுது, அதில் சந்தேகமே இல்லை. அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து ஆமாம் இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தமிழ் வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி அண்ட் கீப் வாட்சிங் லாட் ஆஃப் அதர் வீடியோஸ். நிறைய ஃபவுண்டர்ஸ் கூட இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் சொல்ல போகிறாங்க, நிறையா புது புது ஐடியாஸ் கொடுக்க போகிறாங்க. ஒரு டிஷர்ட் பிராண்டாக மட்டும் க்ளோதிங் இண்டஸ்ட்ரியில் உருவாக்காமல் இந்த மாதிரி நிறைய நீச் ஏரியாஸை டீப் டைவ் பண்ணி அதில் இறங்கி அந்த மாதிரி ஃபீல்ட்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ and thank you for being my wonderful guest.